எல்லாருக்கும் வணக்கம். கோவிட் கொரோனா வந்து இந்தியாவை மொத்தமாகவே தாக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு, பக்கத்து மாநிலம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி எல்லாருக்குமே தெரியும். கொரோனா வந்தவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும். ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். இப்போ இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது அதை பார்க்கறதுக்காக ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. அது பேர் தான் பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லுவோம். இதுதான் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும், அது மட்டும் இல்லை இந்த ரேஞ்ச் இதில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் காமிக்கும். அது வந்து எந்த பெர்சன்டேஜ் வந்து நார்மல், எந்த பெர்சன்டேஜ் வந்து நார்மல் கிடையாதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பல்ஸ் ஆக்சிமீட்டர்னால் ஒரு டிவைஸ் தான். இந்த டிவைஸ் வந்து நம்ம ஆக்சிஜனில் நம்ம பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஓகேவா? ஒரு பிளட்டே எடுக்காமல் ஒரு இன்ஃப்ராட் ரே ஒரு லைட் இருக்குதுக்குள்ள இந்த லைட்டு வந்து பிளட்டுக்குள்ளே போய் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டீகான்சன்ட்ரேட்டட் ஆக்சிஜனை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சொல்லுது நம்ம ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது. ஏன் இந்த ஆக்சிஜன் லெவல் யூஸ் பண்ணுறாங்க? கையில் சூண்டு விரல் இல்லை நடுவிரல் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு ஹார்ட்லேருந்து கடைசியாக இருக்கிற ஒரு பார்ட்ஸு கூட சொல்லலாம், கடைசியாக வர பிளட்டில் இருக்கிற பார்ட். ஓகே, இதில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ பம்பு பண்ணுது ஆக்சிஜன் பிளட்டில் ஹார்ட்டுங்கிறது கால்குலேட் பண்ணணும். இது எடுக்கும்போது நம்ம என்னெல்லாம் சிந்திக்கணும் போது நம்ம கை வந்து நீட்டாக இருக்கணும் முதல்ல. ஓகே, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஓகே அதை விட வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும். நெயில் பாலிஷ் போடக்கூடாது. ஃபால்ஸ் ஃபிங்கர்ஸ், நெயில்ஸ், ஆர்டிஃபிஷியலாக வந்து நெயில்ஸு வைக்கக்கூடாது. இதெல்லாம் தான் இது முக்கியமான விஷயமே. ஸோ ஓகே, இது எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வாங்கிட்ட அப்புறம்னா இதுக்கு பின்னாடி தான் பேட்ரி இருக்குது. பேட்ரி இது மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டு இதை இப்படி இருக்கும். இதை ஆன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடுவீரல் இருக்குது இல்லைங்க, நடுவீரலில் இல்லை சுண்டு விரலில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கணும். ஸோ இது அப்புறம் ஆன் பண்ணோம். கையை அசைக்காமல் நெஞ்சோட சேர்த்து வச்சுக்கணும். ஓகே, அதுதான் வந்து தேர்ட் கண்டிஷன். இதுக்கப்புறம் இது ரீடிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். 1 minute ஆச்சு வெயிட் பண்ணோம். அதில் ஒரு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரீடிங் தான் நம்ம கால்குலேட்டுக்காக எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து 2% காமிக்கும். 1% SpO2. இந்த SpO2ன்னு சொல்கிறது தான் ஆக்சிஜன் லெவல் இன் பிளட். கீழே காமிக்கிற ஹார்ட் ரேட் வந்து பல்ஸ் ரேட் காமிக்குது. ஓகேவா? வேறு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. SpO2 கீழே காமிக்கிற பர்சன்டேஜும் ஹார்ட் கீழே காமி SpO2 தான் ஆக்சிஜன் லெவல். இந்த ஆக்சிஜன் லெவல் சொல்லும்போது 97க்கு மேலே இருந்தால் தான் நார்மலான ஒரு பர்சனுக்கு ஆக்சிஜன் இருக்கும். 97க்கு மேலே இருக்கணும். ஓகே, 97 கீழே இருந்துச்சுன்னா கன்சல்ட் வித் யுவர் டாக்டர். இப்போது எப்போதுமே 97க்கு மேலே இருக்க நார்மல் பர்சன்ஸுக்கு 97 கீழே இருக்குன்னா கால்குலேட் பண்ணணும். ஒரு பர்சன்ட் ஆக்சிஜன் லெவல் வந்து 90 கீழே போகுது, ஆனால் பல்ஸ் ரேட் வந்து 95 எபோவ் இருந்துச்சுன்னா பேஷண்ட்டை டாக்டர்கிட்ட இம்மிடியேட்டாக ரீச் பண்ண பாருங்கள். இதுதான் பல்சி ஆக்சியோமீட்டர். எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து அதர் டிப்ஸ் என்னன்னா, கொஞ்சம் வாக் பண்ணிட்டு ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் வந்து 3 தாட்டி எடுத்து பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணி கொடுக்கலாம்.